வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம இந்த பதிவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சார்ந்து பேச போகிறோம். முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு அதாவது ஜூலை 1ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருந்து முக்கியமான பெரிய அறிவிப்பு வரப்போகுது. என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில், அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று உருவாக போகுது. இந்த வீடியோ நாம் ஜூன் 30ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அப்படின்றது டிவிகே சைட்ல இருந்து வந்திருக்கலாம். அதாவது இந்த புதிய கூட்டணியில யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படின்றது சார்ந்துதான் நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில கூட்டம் அப்படின்றது நடைபெற போகுது. ஏற்கனவே நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில விசிக்கு இடம்பெற்றிருக்கிறாங்க, IUML இடம்பெற்றிருக்கிறாங்க. என்னதான் இடம்பெற்றிருந்தாலும் அபிஷியலா அவங்க டிவிகே உடைய கூட்டணியில இருக்கிறாங்களா அப்படின்றது இன்னும் ஒப்பந்தம் ஆகல இல்லையா? ஸோ அது குறித்தெல்லாம் நாளைக்கு பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடக்கும். ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய சைடில் இருந்து விசிக, IUML, அதுக்கப்புறம் CPM, CPI, இதை தாண்டி மதிமுக அப்படின்னு சொல்லி இந்த அனைத்து கட்சிகள்கிட்டையுமே அழைப்பு அப்படின்றத விடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நாளைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்க போறாங்க. கலந்து பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில யார் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ இவங்களை தாண்டி இன்னும் ஒரு சில புதிய கட்சிகள் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். இதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில உருவாக போற இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்க போறாங்க, அந்த கூட்டணியுடைய பேர் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. அது குறித்த ஆலோசனையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஓடிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி மக்கள் உங்களுடைய பார்வையில தமிழக வெற்றி கழகம் இந்த புதிய கூட்டணி, அவங்களுடைய தலைமையில் உருவாகக்கூடிய இந்த புதிய கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்டத்தில் கூட்டணி உருவாக்கணும், அதுதான் வந்துட்டு தேவை, ஃப்யூச்சருக்கும் அது தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கிறவங்களுக்கும், அதை தாண்டி நம்ம தளபதியோட நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களாக இருந்தவங்களுக்கும் இது மிகப்பெரிய குட் நியூஸாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நம்மளுடைய தளபதிக்கு பாராட்டு விழா அப்படின்றத நடத்த போகிறாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தா, சினிமா சைட்ல இருந்து ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகமும் திரண்டு, பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாரும் திரண்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு, நம்மளோட தளபதிக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமாவில் நம்மளுடைய முதல்வர் நம்ம தளபதி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்து மக்களுக்கு நன்றி கடன் செய்யறதுக்காக இப்போ சினிமாவை விட்டு அரசியலுக்குள்ள வந்து முதல்வர் ஆயிருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய சினிமா வரலாறு அப்படின்றது நம்மளோட ஒருத்தருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய வரலாறு தான். ஸோ அத்தகைய நம்மளுடைய தளபதிக்கு ஒட்டுமொத்த சினி உலகமுமே சேர்ந்து ஒரு பாராட்டு விழா அப்படின்றத கொடுக்க போறாங்க. நம்ம தமிழ் திரையுலகத்தினுடைய நடிகர்கள் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இணைந்து தான் இந்த பாராட்டு விழாவை நடத்த போறாங்க. இதை தாண்டி ஒட்டுமொத்த தென்னிந்தியா உலகமும் இதுல வந்து சினிமா உலகமும் இதுல கலந்துக்க போறாங்க. மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மிகப்பெரிய பிரபலங்களும் இந்த பாராட்டு விழாவில் கலந்துக்க போகிறாங்க. இதில் ட்விஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு இந்த விழா நடத்துறதுக்கான பெர்மிஷனை யாருக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பெர்மிஷன் கொடுக்க போறாரா, இல்லை மறுக்க போறாரா, இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரா அப்படின்றதான் இங்கே வந்து ட்விஸ்டாகவே இருக்க போகுது. ஸோ என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நடிகர்கள் சங்கம் இங்கே பெர்மிஷன் கேட்கக்கூடிய முயற்சியில் தான் இப்போ தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிட போறாரா இல்லையா, அரசியலுக்குள்ள அவர் வர போறாரா இல்லையா அப்படின்றது சார்ந்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருந்தாரு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு வந்துட்டு நான் எடுத்திருக்கிறேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அப்போ மக்கள்கிட்டயே வந்துட்டு சாய்ஸ் கேட்டிருந்தாரு, நான் அரசியலுக்கு வரலாமா வரவேணாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் கிட்ட அவர் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இடையில ஒரு ப்ரெஸ் மீட்மே கொடுத்திருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு, ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் வந்து பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் அவர் மேலே நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கூட அவர் ஒரு
தெளிவுமே கொடுத்திருந்தாரு. நான் அப்படிலாம் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுமே போட்டிருந்தாரு. அதை தாண்டி இன்னைக்கு அவர் வெளியிட்ட வீடியோவில் அதுதான் முதல் பாயிண்டாகவே எடுத்து பேசியிருக்கிறாரு. நான் வந்து மக்களை திருநாயோடு ஒப்பிட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து கிளப்பி விட்டு வேற மாதிரி அதை மாற்றி கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் போயிட்டு மக்கள் அந்த மாதிரி பேசணும்னா மக்களால் தான், மக்களுடைய பணத்தினால தான் நான் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறேனே, நான் எந்த அளவுக்கு வழி அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நான் அவ்வளோ பேரை வளர்த்துட்ருக்கேன், அவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் என்னுடைய பிள்ளைகளாக நான் எடுத்து அவங்க எல்லாருமே வளர்த்துட்ருக்கேன். எனக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது, வலி இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்னை வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி முதல்ல விளக்கம் கொடுத்து தான் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அது எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் தான் அரசியல் சார்ந்தே அவர் பேச ஆரம்பித்தார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் போட்டியிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த வதந்தி எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரு. அதாவது அவர் என்ன விளக்கம் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஈஸியாக எம்எல்ஏ பதவி ஒரு பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டெல்லாம் உட்கார முடியாது, அதுக்குன்னு ஏதாவது உழைப்பு போடணும். ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தில் உழைப்பு போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுறதுக்குன்னு சொல்லிட்டு வேலை பார்த்தவங்க, ஃபஸ்ட்லேருந்தே வேலை பார்த்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க போய் அந்த இடத்துல உட்கார்றது தான் நியாயமானதாக இருக்கும். நான் போய் உட்கார்றது நியாயமானதாக இருக்காது. இப்போ நான் ஒரு கட்சியில் போயிட்டு நான் சேர்றேன் அப்படின்னா அந்த கட்சியில் சேர்ந்து கட்சிக்காக ஒரு 2-3 வருடங்களாவது உழைக்கணும், மக்களுக்காக உழைக்கணும். என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த கட்சியினுடைய தலைமை எனக்கு ஒரு பதவி கொடுக்கும்போது அந்த பதவியை ஏற்றுக்கிட்டு நான் வந்துட்டு வேலை பார்க்கணும். அதுதான் வந்துட்டு சரியாக இருக்கும். ஸோ நான் இப்போ கிழக்கு தொகுதியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இதுக்காண்டி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும்தான் நிற்கலை அப்படின்னு சொன்னேன், அரசியலுக்குள்ளே வரவே இல்லைன்னு நான் சொல்லலை, அதற்கான முடிவை நான் வந்துட்டு அடுத்ததாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருக்கிறாரு. அதுலேயும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த கட்சியில் நான் சேர போகிறேன், யாரோட சேர்ந்து பயணிக்க போகிறேன் அப்படின்ற விவரங்களை நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை என் பண்ணியிருக்கிறாரு. இப்பயுமே அவர் யாரோட சேர போகிறாரு என்ன அப்படின்றத இந்த வீடியோலையும் அவர் சொல்லலை. ஆனால் ஒன்றே மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிற்க போகிறது கிடையாது, திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கலை அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியராக தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, இவ்வளவு நாட்கள் நம்ம சமீப நாட்களாக டிஎம்கே பீரியட்ல இருந்த முன்னாள் அமைச்சர்கள், டிஎம்கேவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், இப்போ கரண்ட்ல எம்எல்ஏவா இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் வந்து மக்கள்கிட்ட மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, ரோடு போடுறதா சொல்லி ரோடே போடாமல் காசெல்லாம் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க, வேலை வாங்கி தரதா சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வெளியாகிறதையும் போலீஸார் அதுக்கு விசாரணையில் இறங்குறதும் ஆதாரங்களாக சில விஷயங்கள் வெளியில் வர்றது, டிஎம்கே எம்எல்ஏக்களுடைய வீட்டில் வந்து ரைடு போடுறதுன்னு இப்படி பல விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதை தாண்டி இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ இன்னொரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஒரு டிஎம்கேவினுடைய நிர்வாகி. அவர் தான் வந்து இப்போ கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கிறாரு. யாரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசன் அவர்கள் மேலே தான் இவர் கம்ப்ளைண்ட்டே வந்து கொடுத்துருக்கிறாரு. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து செய்தியாளர்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது, கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் அப்படின்றத அந்த ஒரு திமுக நிர்வாகி, அவரோட பேரு துளசிராமன், அவர் வந்து அவருடைய ரிலேட்டிவ், அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி தர சொல்லி இவர்கிட்ட காசு கொடுத்துருக்குறாங்க. அந்த சிற்றரசன் அப்படின்றவர் தான், மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசன் அப்படின்றவர் தான் சரி நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றத வாங்கியிருக்கிறாராம். ஆனா கடைசி வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே வாங்கி தரலையா. இந்த சைடு துளசிராமன் அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பணம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அந்த திமுக நிர்வாகியான துளசிராமன் அவர்கள் கிட்ட போயிட்டு பணத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில மனஸ்தாபங்கள் ஆயிருக்குது. இங்க வந்து இந்த சிற்றரசன் அவர்கள் கிட்ட கேட்கும்போது பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. யார? தன்னுடைய சொந்த கட்சிக்காரர், சொந்த நிர்வாகியே மாவட்ட செயலாளர் ஏமாத்தி கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத இங்கே குற்றச்சாட்டா எழுந்திருக்கு. இங்கே திமுக நிர்வாகி இருக்கக்கூடிய துளசிராமன் அவர்கள் வேற வழி இல்லாம அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் அடகு வச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தேத்தி வாங்கணும் கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவரால் கொடுக்க முடியல. பலமுறை மாவட்ட செயலாளர் சிற்றரசன் அவர்கள் கிட்ட போயிட்டு பாதி அளவு பணத்தையாச்சும் வந்துட்டு எனக்கு கொடுங்க, மிச்சத்தையாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லி பலமுறை கேட்டிருந்திருக்கிறாரு. போகும்போதெல்லாம் ஆளை வச்சு மிரட்டுறது, அடிக்கிறது, வீட்டுக்கு போயிட்டு அவரை மிரட்டுறது, இந்த மாதிரியான செயல்களில் சிற்றரசன் அவர்கள் ஈடுபட்டுட்டே இருந்தாரு அப்படின்றத நான் சொல்லலை. அந்த திமுக நிர்வாகி துளசிராமன் அவர்களே பிரஸுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த துளசிராமன் அவர்கள் பல முறை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து தனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், பணத்தை திரும்ப வாங்கி கொடுங்க அப்படின்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. ஏன் இதில் சொல்ல போனால் உதயநிதி அவர்கள்கிட்டயே இதை வந்துட்டு புகாராக கொடுத்துருக்கிறாராம். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலையா. அதுக்கப்புறம் திரும்ப முயற்சி பண்ணி உதயநிதி அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புகார் பெட்டியிலையும் இதை கம்ப்ளைண்ட்டாக எழுதி போட்டிருக்கிறாராம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியலையா. அப்படி திமுகவோட தலைமை வரைக்கும் இதை நான் கொண்டு போயிருக்கேன், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றத துளசிராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த துளசிராமன் அவர்கள் இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை முதல் தடவையாக கொடுக்கல. 2025 போலீஸ் ஸ்டேஷனில் இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுங்க, பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அப்பயுமே அந்த வழக்கு பதிவு பண்ணியுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த துளசிராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த தேர்தல் டைமில் வேட்பாளர்கள் நேர்காணல் அப்படின்னு ஒன்று நடந்தது இல்லையா. விருப்ப மனு கொடுத்துருக்கிறவங்களுக்குலாம் நேர்காணல் வச்சு யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படின்றத அறிவிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் துளசிராமன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவரும் விருப்ப மனு போட்டு போயிட்டு அதாவது பெரிய தலைவர்களை சந்திச்சாச்சு பேசலாம் டிஎம்கேல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படி போயிருக்கும்போது KN நேரு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இந்த நகராட்சி துறையில் ஒரு 1000 கோடி ஊழல் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சு விசாரணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த KN நேரு அவர்கள் தான். அவரை தான் வந்து துளசிராமன் அவர்கள் சந்திச்சிருந்திருக்கிறாரு. சந்திச்சு அவர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க நேர்காணலுக்கு வந்தியா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி திட்டி அவரை வந்து அனுப்பியிருக்கிறாரு. அதன் பிறகு என்ன ஆயிருக்குன்னா, இந்த விஷயம் பெருசாகி சிற்றரசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் மேலே போலியா ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு, யார் மேலே, துளசிராமன் அவர்கள் மேலே, இப்போ வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசியிருக்கிறார் இல்லையா, அந்த துளசிராமன் அவர்கள் மேலே திமுக நிர்வாகி மேலே போலியாக ஒரு வழக்கு போட்டு போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறாரு. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ நாட்கள் தேர்தலில் இருந்து இப்போ வரைக்குமே உள்ளதாக இருந்திருக்கிறாரு. டிவிகே கவர்மெண்ட் அமைஞ்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வெளியிலே வந்ததா அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ கொடுத்த காசை போயிட்டு கேட்டிருக்கிறாரு. யார், பொதுமக்கள் வந்து கொடுத்துட்டு ஏமாந்து போகல. ஒரு திமுக நிர்வாகியையே திமுக மாவட்ட செயலாளர் ஏமாத்தி கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த துளசிராமன் அவர்கள் பணம் கொடுத்ததுக்கு வாங்கினதுக்கான எல்லா ப்ரூஃபு, பேசின ஆடியோ வீடியோன்னு எல்லா ப்ரூஃபையுமே எடுத்துக்கொண்டு போய் இப்போ போலீஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கிட்ட இருந்தே, திமுகவினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்தே, அதுலேயும் துளசிராமன் அவர்கள் என்னெல்லாம் சொல்றாருன்னா, நான் எந்த அளவுக்கு திமுகக்காக உழைச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை நடந்ததும் எல்லாருக்குமே தெரியும். யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு நான் திமுகக்காக என்னோட உழைப்பை போட்டிருக்கேன். என்கிட்டயே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு ஆதங்கமா இருக்குது. எப்படியாச்சும் அந்த காசை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கிட்டயே பணத்தை மோசடி செஞ்சு இப்படி வாங்குறாங்கன்னா, அப்ப மக்கள் கிட்ட எவ்வளோ மோசடி, எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த துளசிராமன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோக்கு கீழே பொதுமக்களே இது எல்லாத்தையும் கமெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ மக்களே ஒரு விஷயமா வெளியில வந்துகிட்டே இருக்கு. கடந்த 5 ஆண்டுல திமுகவினுடைய கவர்மெண்ட்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கல்வியினுடைய பாட புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகம் எப்படி அமைய வேண்டும் அப்படின்றது குறித்து ஒரு வடிவமைப்பு குழு இருப்பாங்க. அவங்க தான் நியமிச்சு அதில் இருக்கக்கூடிய சிலபஸ், பாடத்திட்டங்கள், குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கக்கூடியவங்க. அந்த வடிவமைப்பு குழுவை, இதுவரைக்கும் இருந்த குழுவை இப்போ தமிழக வெற்றி கழகம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழு 2020 இருந்து தான் தொடங்கப்பட்டு அப்படியே வந்துட்டு இருந்தது. அந்த குழுவை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதுல சிறப்பான விஷயம் என்ன, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த குழுவினுடைய தலைவரா யாரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதுல ரொம்ப சிறப்பான விஷயமாவே பார்க்கப்படுது. யார் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். சந்திராயன் 1, சந்திராயன் 2 மாதிரியான இந்தியாவினுடைய பிரம்மாண்டமான விண்வெளி திட்டங்களை வழிநடத்தியவர் தான் நம்மளுடைய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி அந்த பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கும்போது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தியாகவும் சிறப்பான செய்தியாகவும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஞ்ஞானி அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கும்போது அந்த பாட புத்தகம் வெறும் பாட புத்தகமாக மட்டும் இல்லாமல்
மாணவர்களுடைய ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்கிற விதமா இருக்கும் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயமே. அவர் ஒரு விஞ்ஞானி அப்படின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும், அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி பாடத்திட்டங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு துல்லியமா கணிக்கிற அளவுக்கு அவருடைய கணிப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இப்போ பார்க்கப்படுது. இதை தாண்டி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கோயமுத்தூரை சேர்ந்தவர், ஒரு தமிழ் வழி கல்வியில படிச்சு இந்த அளவுக்கு உலகமே வியக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் மொழியும் எந்த இடத்துலையுமே இறங்காம அந்த அளவுக்கான ஒரு பாடத்திட்டத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்வை மக்களாகிய நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், திரும்ப திரும்ப அப்படியே ரிப்பீட் மோட்லயே வந்துட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்போ திமுக தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க ஏதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாங்க, ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் திமுகவை சேர்ந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா அவர்களே சொன்னார். இப்போ இன்னொரு உண்மை வெளியில வந்திருக்கு. என்ன தெரியுமா? IUML கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொஹிதீன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்லாம் என்கிட்ட பேசலைங்க, ஸ்டாலினே என்கிட்ட பேசினாரு. முதல்ல பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கிடுவோம், அதுக்கு நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மறுநாள் திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கிடுவோம், அதிமுகவும் ஆதரவு கொடுப்பாங்க, நம்மளும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டோன்னா அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அதாவது என்னன்னா, IUML கட்சி முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிமுக உள்ள வருது அப்படின்னாலே இது பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும். அதுக்கு எப்படிங்க நாங்கள் ஒத்துக்க முடியும்? இதை ஸ்டாலினே என்கிட்ட பேசினாரு, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்ற மாதிரி IUML கட்சியினுடைய தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ இது சார்ந்து தான் CTR நிர்மல்குமார் அவர்களும் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் இப்போ வரைக்கும் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் இப்போ வரைக்கும் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் இந்த விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.